எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நம்பர்ஸ் உண்மையாவே மேஜிக் செய்யுமா? ஆமா, எண்கள் அப்படின்னாலே ஆதிக்கம் இருக்கு. இப்போ உங்க பர்த் டேட்டை வச்சு உங்களோட தலையெழுத்தை மாத்தலாம் மேடம். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, நீங்க 25னா உன்னோட எண்ணை வந்துட்டு கூட்டு எண் 7. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஆக்டிவேட்டே ஆகாது. உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம். என்னுடைய பெயர் தான் என்னுடைய முதல் ஐடென்டிட்டி. அதை மாத்துறதால என்னோட ஐடென்டிட்டியே மாறுது. இதுல எப்படி என் வாழ்க்கை மாறும்? பேர் மாற்றதுனால உங்க தலையெழுத்து மாறும். இப்போ எங்க பேர் வந்துட்டு எக்ஸாம்பிள் கார்த்திகேயன். கார்த்திகேயனுக்கு KEEYN போடலாம், KAYN போடலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆல்ஃபாபெட்டை தூக்கிட்டு இன்னொரு ஆல்ஃபாபெட் போடும்போது இந்த 1111 வந்து ஒரு மேஜிக் நம்பர். வால்பேப்பரா வேணும்னே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ்னஸ் ஒர்க் பண்ணுமா? மற்றவங்க 1000 சொல்லட்டும், என்னோட லக்கி நம்பர் 8பா, என்னோட லக்கி நம்பர் 6பா. உங்களுக்கு 6 தான் மேடம். வீட்டில் பிஸ்கெட் சாப்பிட்றவங்க கூட 6 பிஸ்கெட் சாப்பிடுங்க. எனக்கான நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டீங்க. ஆக்டிவேட் எப்படி செட் பண்றது? பேரை மட்டும் முழுமையாக கூப்பிடுங்க. நீங்க முழுமையாக கூப்பிடும்போது தான் நீங்க வச்ச பேர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டைம்ல நல்ல பீக்ல இருந்தது. எல்லாருமே அந்த நம்பர் பார்த்து தான் பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க அடுத்து என்ன செய்யணும்னாலும் அந்த நம்பர் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க. நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருந்தது. பட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அந்தளவுக்கு இல்லையோ, யாருமே நம்பர்ஸை வந்து பெருசாக நம்பலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது சார். நம்பர்ஸ் உண்மையாகவே மேஜிக் செய்யுமா சார்? ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம். நியூமராலஜிங்கிறது வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, இப்போது குளோபல் லாங்குவேஜ், இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா மேஜர் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தமிழ், கர்நாடகா, கன்னடம், ஆந்திராவில் தெலுங்கு, கேரளாவில் மலையாளம், இப்படி தான் இருக்கும். ஆனால் குளோபலாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலம் தான். ஸோ ஆங்கிலம் தான், இங்கிலீஷ் தான், ஆங்கிலம் மொழி தான். இப்போ இந்த நியூமராலஜிங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி வருது தான் நியூமராலஜி. ஓகே சார், நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது. ஆங்கில எழுத்து ப்ளஸ் நம்பர் மேடம். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ நியூமராலஜி வந்துட்டு 100% எது பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ ஏன் அப்படின்னீங்கன்னா நியூமராலஜி வந்துட்டு இங்கே வேணால் இப்போ நடு சமீப காலத்தில் வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் காணாமல் போய் அப்படியே வந்துடுச்சு. இப்போ திரும்பி வந்துட்டு நியூமராலஜி நிறைய பேர் கேட்குறாங்க மேடம். எண்ணுக்கு வந்துட்டு ஆதிக்கம் இருக்குது மேடம். ஓகே சார். ஆமாம், எண்கள் அப்படின்னாலே ஆதிக்கம் இருக்குது. இப்போ உங்கள் பர்த் டேட்டை வச்சு உங்களோட தலையெழுத்தை மாற்றலாம் மேடம். மாற்ற முடியும்? ஆமாம், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆப்போனண்ட் இன்றைக்கி ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அவர் பேரை வச்சு நீங்கள் அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் இன்றைக்கி டேர்ம் சரியில்லை, அவர் உங்களை கூப்பிட்றாரு, கால் ஃபார் பண்ணுறாரு, உங்களை அழைச்சிருக்காரு இன்றைக்கி, வாப்பா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ நீங்கள் அவாய்டில் நீங்கள் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட லெட்டர்ஸ் என்ன, அவரோட பேர் என்ன, கண்டிப்பாக அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அந்த ஆல்ஃபாபெட்டில் நீங்கள் போட்டு பார்த்து அவரோட என்ன நம்பர்கள் என்னன்னு தெரிஞ்சு, இப்போ எக்ஸாம்பிள் அவரோட எண் 6, உங்களோட எண் 2 எண், இந்த 2 எண்ணும் எப்படி ஒத்து போகும், புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தன்மைகள் உண்டு, புரியுதுங்களா? ஒவ்வொரு எண்ணுக்கும் நான் ஃபர்ஸ்ட் அந்த தன்மைகள். நம்பர் 1 அப்படின்னா ஆட்சி, ஆளுமை. ஆமாம், அது போல தான் மேடம். நான் அது எண்ணுக்கும் தன்மை சொல்லிடுறேன். அது நிறைய பேர் நினச்சிப்பாங்க, சார் 1ஆம் நம்பர்னா தான் ப்ரைமு, 8ஆம் நம்பர்னா வந்துட்டு டேஞ்சர் அப்படின்னா. ஆமாம், அப்படி கிடையாது மேடம். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு வந்துட்டு மகத்துவம் இருக்கு. ஒன்று வந்துட்டு ப்ரைம், புரியுதுங்களா? ப்ரைம் அப்படிங்கன்னா ஆதி தான் 1ஆம் நம்பர். ஸோ 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் ஜகத்தில் எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, டாப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, காம்ப்ரமைஸ்க்கு அவ்வளோ குயிக்காக போக மாட்டாங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அது அந்த ஒரு இது அட்மினிஸ்ட்ரேஷன் பாரு நார்மலாகவே அவங்களுக்கு இருக்கும். 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ம் ஈஸி கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராவர்பு இருக்கும். 2 கைகள் சேர்த்தா தான் ஓசை உங்களுக்கு. அதே போல் சிவன் சக்தி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துக்குமே 2 இருக்கும், புரியுதுங்களா? ஸோ 2ம் வந்துட்டு லேஸ்பட்டது கிடையாது உங்களுக்கு, புரியுதுங்களா? அதே போல் வந்துட்டு 3ஆம் எண் பார்த்தா ஆக்கல், அழித்தல், காத்தல், புரியுதுங்களா? இந்த 3ஆம் எண். அப்போ 3ஆம் எண் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும் உங்களுக்கு, எப்பவுமே லேஸ்பட்டா இல்லை. ஆக்கல், அழித்தல், காக்கல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுட்டேன். அதே போல் 2ஆம் எண்ணுக்கு வந்துட்டு சிவனும் சக்தியும்ட்டேன். சிவன் சக்தின்னு கூட வேண்டாம், நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கடவுள் எடுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ 2 வைப்ரேஷன் அதுலேயும் இருக்கும். ஸோ 2ம் வந்துட்டு சாதாரணப்பட்ட எண்ணு கிடையாது, 3ம் சாதாரணப்பட்ட எண்ணு கிடையாது. ஆக்கல், அழித்தல், காத்தல் அவங்க 3ஆம் எண் உங்களுக்கு. ஸோ அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 4ஆம் எண் நினச்சிக்கலாம். 4 என்ன நினச்சிப்பாங்க,
4னா என்ன சார் இருக்குது, காமனாக கிடையாது. இருக்கிறதுலே 4 தான் பவரானது. ஏன் அப்படின்னா வேதங்களை குறிக்கக்கூடிய எண் வந்துட்டு 4 தான். ஆமாம், வேதங்களை குறிக்க. ஆமாம். நான் வேதங்களை எது குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் எண் தான் உங்களுக்கு. 4 அப்போ சும்மா கிடையாது. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணி அவ்வளோ குயிக்காக ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. எப்படியானா வந்துட்டு ஏதோ ஒன்று அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. இப்போ 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு பஞ்சபூதங்களுக்கு உகந்தது உங்களுக்கு. 5 வந்துட்டு ஆமாம் எல்லாமே 5 வந்துட்டு என்னன்னு கேட்டால் 5ஆம் படை எல்லாமே பார்த்தீங்கன்னா 5க்கு வந்துட்டு ரொம்ப விசேஷமானது. பஞ்சபூலம் சொன்னாலே 5ஆம் எண் தான் உங்களுக்கு. அதே போல் பஞ்சாங்கம் வந்துட்டு இதுன்னா உங்களுக்கு 5 உகந்தது தான் பஞ்சாங்கம். ஸோ நட்சத்திரம், திதி, கர்ணம் எல்லாமே வருது பாருங்க உங்களுக்கு. அப்போ அவர் எவ்வளோ நாலேஜான ஆளாக இருப்பாங்க பாருங்க 5ஆம் எண் உடையவர்கள். 5ஆம் எண் உடையவர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லேஸில் எடை போட முடியாது 5ஆம் எண் இருக்கிறவங்கள. ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஜட்ஜே பண்ண முடியாது 5ஆம் எண் இருக்கிறவங்கள. 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய மாதிரி ரைட்டு. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா 6 அப்படின்னீங்களா முருகர் தான் வருவார். புரியுதுங்களா? 6 படை வீடு அப்படின்னாலே முருகர் தான் உங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப்னு கேட்டு சரண்டர் ஆகிட்டிங்கன்னா இவங்ககிட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். 6ஆம் எண் உடையவர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிடணும். நீங்கள் ஆமாம் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக பேசாமல் எல்லாம் பேசாமல் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக போயிட்டு அவங்க வழியே நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக காரியம் சாதிச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக ஒரு பொருளை கூட வாங்கிடலாம் மேடம். அதே போல் வந்துட்டு வாரத்தில் வந்துட்டு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். புரியுதுங்களா? 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம் எது? சுக்கிரன். புரியுதுங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாளாக வருது உங்களுக்கு? 6வது நாள். புரியுதுங்களா? ஸோ 6க்கு வந்துட்டு இவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஸோ நியூமராலஜி என்னன்னா நான் தான் பெரியவன், 1 தான் பெருசு, 5 தான் பெருசுன்னு கிடையாது. ஏன் இவ்வளோ உதாரணம் தெரியும்னா மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசம் தான். எல்லா எண்களுக்குமே தனித்துவம் இருக்கு. ஆமாம். இப்போ 7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? 7 வந்துட்டு லேஸ்பட்ட விஷயங்கள்லாம் 7 கிடையாது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கடல்னு வச்சுக்கோங்க, எத்தனை கடல் இருக்குது உங்களுக்கு? 7 கடல்கள் இருக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல் வந்துட்டு சாம பேதம் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 7 விஷயங்கள் உங்களுக்கு. ஸோ வானவில் கலர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கலர்கள் தான் உங்களுக்கு. ஸோ 7ம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்கள நீங்கள் வந்துட்டு அவ்வளோ குயிக்காக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு நெகட்டிவாக தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. 7 வந்து நீங்கள் அவ்வளோ குயிக்காக ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணுவீங்களோ அவங்களோட இது வந்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அவங்களோட ரியாக்ட் உங்களுக்கு. ஸோ 7 வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். அதே போல் ஸ்வரங்கள் எத்தனை உங்களுக்கு? சரிகம பதனி 7. புரியுதுங்களா? சரிகம பதனி என்ன? ஸ்வரங்கள் வந்துட்டு 7 உங்களுக்கு. ஸோ அந்த 7ங்கிறது எவ்வளோ ஒரு அருமையான நம்பர் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ வந்துட்டு எந்த நம்பருமே வந்துட்டு சோட போனது கிடையாது நியூமராலஜியில். 8னா அஷ்டதிகஜங்கள், அஷ்டலக்ஷ்மி. புரியுதுங்களா? அஷ்டம்னாலே உங்களுக்கு அது பெரிய விஷயங்கள் தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? கர்மாலே அஷ்டகர்மான்லாம் இருக்கு, லக்ஷ்மிகள் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கு உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆமாம், அது போல் அஷ்டம் அப்படின்னாலே 8. ஏன் அப்படின்னா டேஞ்சரஸானது. அடிச்சா 0, வெச்சா குடுமி செரச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வெச்சா குடுமி செரச்சா மொட்டை யாருக்கு சரியாகும்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பருக்கு தான். நீங்கள் இல்லைங்கிறத இருக்குன்னுவாங்க, இருக்குங்கிறத இல்லைன்னுவாங்க. கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்ஷியல் டாக்லாம் யார் ஜாஸ்தி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் மீன்ஸ் விதண்டாவாதம். இது யார் ஜாஸ்தி பேசுவாங்க? 8. அதே போல் நீங்கள் 8 வந்துட்டு அவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது மேடம். கேர்லெஸ்ஸாக இருந்தால் அடிச்சிருவாங்க மேடம். அது அன்பிரெடிக்டபிளாக இருக்கும். ஆமாம் அன்பிரெடிக்டபிள். யார் இந்த 9 எண்ணிலேயே நீங்கள் அன்பிரெடிக்டபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் தான் மேடம். அவங்க கிட்ட எதனா நெகட்டிவ் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிவிடுவாங்க, அழிச்சிடுவாங்க, வாஷ் அவுட். அதாவது நாக் அவுட்னு சொல்லுவாங்கல்ல. 8ஆம் நம்பருக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக் அவுட். அதுதான் நான் சொன்னேன், 0 to 100. 1 0 அவங்களுக்கு காரியம் ஆனுன்னா அவங்க காலில் விழுவாங்க. அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்னா கவலையப்பட மாட்டாங்க, அடுத்த செகண்ட் அவங்க கழுத்தை வந்துட்டு பிடிப்பாங்க. ஸோ அந்த 8 என்னோட 8னா பயப்படுவாங்க, பயப்படக்கூடிய எண்ணம் கிடையாது. 8 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதிக்கக்கூடிய எண். அதே போல் தந்திரங்கள், எந்திரங்கள், மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் யாருக்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு கொடுப்பனை வரும்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பருக்கு தான். ஆனால் ஜாஸ்தி வந்துட்டு விரக்தியாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் ஆளுகள் தான். ஜாஸ்தி சோம்பேறியாக இருக்கிறதும் 8ஆம் நம்பர் தான். ஜாஸ்தி சுறுசுறுப்பாக இருக்கிற உழைப்பாளி யாருன்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கள்ல, முக்கால்வாசி 8ஆம் நம்பர் தான். சனி ஆதிக்கம். புரியுதுங்களா? அதனால் இது வந்துட்டு 8ஆம் நம்பரோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. அப்போது எவ்வளோலாம் வேலை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நம்பர்கள். அதே போல் 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் அப்படின்னும்போது 9க்கு நிறைய சொல்லலாம். நவகிரகங்கள், நவரத்தினங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுபோல் நவகிரகங்கள், நவரத்தினங்கள், நவக்கோள்கள் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு.
ஸோ 9ஆம் வகுப்பு லேஸ்பட்ட விஷயங்கள் கிடையாது உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நியூமராலஜி எண்ணுக்கும் ஒரு கிரகங்கள் வந்துட்டு சம்மந்தப்படுவார். புரியுதுங்களா? AIJQUY அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1ஆம் நம்பர் வந்துடும் சூரியன், அதுக்கு அடுத்து செகண்ட் வந்துட்டு சந்திரன், அதுக்கு அடுத்து குரு, அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா வருது இல்லை. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நோட் பண்ண முடியாத ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு செவ்வாய்க்கு இடம் இல்லை. ஆமாம், செவ்வாய்க்கு இடம் கிடையாது. ஓகே. ஆனால் வந்துடும், பிளானெட்டில் செவ்வாய் வராரு. ஆனால் நியூமராலஜி அந்த பேஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 8 பிளேஸ்மெண்ட்டு தான் இருக்கும், 9வது பிளேஸ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு நியூமராலஜியில். அதுபோல் நியூமராலஜிங்கிறது நிறைய பேர் என்ன தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நியூமராலஜினா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் 25னா உன்னோட எண்ணெய் வந்துட்டு கூட்டு எண் 7 கிடையாது. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஆக்டிவேட்டே ஆகாது உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், இது 3ஐயும் நீங்கள் வந்துட்டு கூட்டணும். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த எந்த தொகை கிடைக்குதோ அந்த தொகை தான் வந்துட்டு உங்களோட நியூமராலஜி எண். அதே போல் சொல்லலாம், பேர் வச்சு மாற்ற முடியுமா? ஆமாம், பேரை வச்சு உங்களுக்கு மாற்றம் கொடுக்கலாம். ஆமாம், இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பேர் இருக்குது, இந்த பேரில் எனக்கு வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படலை சார் அப்படின்னீங்கன்னா, அதில் ஏன் வந்துட்டு சொல்கிறாங்க பேர் மாற்றுறதுக்கு வந்துட்டு மாற்றம் ஏற்படுமான்னு? கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும், அதில் ஏதோ ஒரு பரிகாரம் செய்கிறோம், மாற்றம் நடக்குதுன்னு சொன்னால் கூட ஏற்புடையதாக இருக்குது. என்னோட ஐடென்டிட்டி, என்னுடைய பெயர் தான் என்னுடைய முதல் ஐடென்டிட்டி, அதை மாற்றுறதால என்னோட ஐடென்டிட்டியே மாறுது. இதில் எப்படி என் வாழ்க்கை மாறும்? கண்டிப்பாக மேடம், நல்ல அருமையான கேள்வி மேடம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லுவேன், எண்ணம் தான் செயலாகும். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்களோட எண்ணம் வந்துட்டு எக்ஸாம்பிள் உங்களோட கூட்டு எண் வந்துட்டு 8, நீங்கள் எல்லாமே 8 மனசில் நினைங்க. என்னால் முடியாது எதுவும் கிடையாது, 8ஆல் முடியாது எதுவுமே கிடையாது, 8 நீங்கள் ஒரு சாப்பிடும்போது கூட 8 1 2 3 8 ஃபினிஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது கூட 8க்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு வைப்ரேஷன் கொடுத்து ஆக்டிவேட் ஆகிடும். நான் என்ன ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு ஆப்போனண்ட் ஒருத்தரை போய் பார்க்க போகிறீங்க, அவர் ஈஸியாக நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சால் போகிறோம். அந்த பேரை வச்சா நீங்கள் வசியம் பண்ண வேண்டாம், அவரை நீங்கள் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணலாம். வசியங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வார்த்தை, கன்வின்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான வார்த்தை. நீங்கள் வந்துட்டு உங்களோட வழிக்கு அவரை வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே சார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எது விளையாடுதுன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, அந்த நியூமராலஜியும் அந்த எண்கணிதமும் நல்லா விளையாடும் மேடம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் 8 அதிர்ஷ்ட எண்ணா இருக்குது, இல்லை அவங்களோட கூட்டு எண்ணதுவாக இருக்குது, இல்லை விதி எண்ணா இருக்குது, ஃபேட் நம்பராக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு எண்ணை அவங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது மூலயமா, இல்லை அவங்க வந்து இந்த டேட்டூ போட்டுக்கிறது மூலயமா, கையில் எழுதுறது மூலயமா, இல்லை அடிக்கடி பார்க்கறது மூலயமா, வால்பேப்பரை வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க சமீபத்தில். இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது அந்த நம்பர் பார்க்கறதே நமக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கவே முடியாது சார். ஒரு விஷயத்த நான் பயன்படுத்துகிறேன், எனக்கு பவர் வருதுன்றதை தாண்டி பார்க்கறதால பயன் வருது அப்படின்றது சரியா? இல்லை, உண்மை மேடம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், எண்ணம் மட்டும் செயல் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையும் செயல்கள் தான். விஷுவலைசேஷன். ஆமாம், விஷுவலைசேஷன். அதாவது நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் பவர் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம உடம்புல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் பவர் இருக்கா இல்லையா? மனிதனோட உடம்புல மேக்னெட்டிக் பவர். அப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈர்ப்பு சக்தி இருக்குது. எல்லா விஷயமும் ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் உடம்புல ஆகும்போது அந்த ஈர்ப்பு சக்தி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு, பாசிட்டிவ் விஷயத்த மனித உடம்பு வந்துட்டு ஈஸியமாக கிரகிச்சிக்குமா, நெகட்டிவை கிரகிச்சிக்குமானா நெகட்டிவை தான் கிரகிச்சிக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்க 8ஆம் நம்பர், நீங்கள் அந்த 8க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. சும்மாவே என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே 1 6 8 அந்த 8க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் சாப்பிடும்போது கூட 8 வந்துட்டு நினச்சிட்டே இருங்க. 1 2 3 4 5 6 7 8. அதே போல் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க, 8க்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸ் 8க்கு கொடுக்குறீங்களோ அந்த 8 வந்துட்டு உங்களோட உடம்புல வந்துட்டு ஒரு பார்ட்டாக செயல்பட்டு போயிடும். ஓகே, புரியுதுங்களா? 1 2 3 4 5 ஒரு கையில் கூட நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது கூட சரி, நீங்கள் அந்த 8க்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த 8 வந்துட்டு அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிடும் மேடம் உங்களுக்கு. அதாவது நம்ம வெறும் இதுன்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பேர் நீங்கள் மாற்றுறதுனா கூட ஒரு பேர் மாற்றுறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் மேடம். ஓகே சரி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த 11 வந்து ஒரு மேஜிக் நம்பர், 12 வந்து ஒரு மேஜிக் நம்பர், 888 ஒரு மேஜிக் நம்பர். இந்த நம்பரெல்லாம் வந்து நீங்கள் வந்து காமனாகவே பார்க்குறீங்க. இந்த 369 இதெல்லாம் வந்து நீங்கள் காமனாக நீங்கள் எதிர்ச்சியாக அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு
பாசிட்டிவ் சிம்டம்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வந்து நான் எதிர்ச்சியாக பார்க்குறேன் அப்படின்னா அது எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த பாசிட்டிவாக கொண்டு வருது, ஓகே. சில பேர்லாம் வால்பேப்பராக வேணும்னே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. சேவ் பண்ணி வச்சு எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் சேவ் பண்ணி வச்சு பார்க்குறேன். இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ்னஸ் ஒர்க் பண்ணுமா சார்? கண்டிப்பா ஒர்க் பண்ணும் மேடம். நம்ம கண்டிப்பா. wanted-ஆ save ஆமா பண்ணாம ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்துட்டு நடுவில் இந்த கொரோனா பீரியட்ல வந்துட்டு மொட்டை மாடியிலே வாக் பண்ணுவாங்க 8 போட்டு. ஆமா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா வெறும் 8 போட்டதுனால நீங்க வாக் பண்றது மட்டும் கிடையாது. இந்த 8ங்கிறது வந்துட்டு உங்க பாடியை வந்துட்டு டியூன் பண்ணி ஒரு சில எக்ஸசைஸ் பண்ண வைக்கும், ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? 8ங்கிறது வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டான ஏரியாவில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோசரம் மட்டும் பண்ணலை. 8 மேலே நீங்கள் அப்படி நடந்து போகும்போது உங்களோட அந்த பாடி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, டியூன் பண்ணி உங்களை ஒரு சில ஆர்கனை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண வைக்கும் உங்களுக்கு 8க்கு. அதுபோல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வீரியங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் 7க்கு ஒரு வீரியம் இருக்குது, 1க்கு ஒரு வீரியம் இருக்குது, ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நம்பருக்குமே நீங்கள் வந்துட்டு செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும் மேடம். எதுவே சும்மா பண்ண முடியாது. பை ரைட்டிங் நம்ம ஸ்விட்ச் வேர்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அது போல் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கன்னா அதில் காம்ப்ரமைஸே வச்சுக்காதீங்க. மற்றவங்க 1000 சொல்லட்டும், என்னோட லக்கி நம்பர் 8பா, என்னோட லக்கி நம்பர் 6பா, உங்களுக்கு 6 தான் மேடம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டில் பிஸ்கெட் சாப்பிட்றதா கூட 6 பிஸ்கெட் சாப்பிடுங்க. உண்மை. நீங்கள் எவ்வளோ அந்த 6க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க 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 அந்த 6 வந்துட்டு உங்களை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடும் மேடம். ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோமா இல்லையா பாடியில், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண அந்த எக்ஸசைஸ் உங்கள் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆதா இல்லையா உங்களுக்கு நீடு, ஒரு சில நீடு. புரியுங்களா? கைக்கு ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, காலுக்கு ஒரு எக்ஸசைஸ், பாடிக்கு ஒரு சில எக்ஸசைஸ், கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு சில எக்ஸசைஸ், விசிபிளுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணும்போது அது ஃபுல்ஃபில் ஆதா இல்லையா, பூர்த்தி அடையுதா இல்லையா அது? அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது அது வந்துட்டு பூர்ணமாக வந்துட்டு உங்களுக்கு முழு பலனை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கும், 0வை தவிர. ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ நியூமராலஜியில் என்ன அப்படி மைனர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஜீரோவுக்கு வந்துட்டு மரியாதை கிடையாது. 0 அதாவது 1 to 9 தான். புரியுதுங்களா? 1 to 9 தான் நியூமராலஜி உங்களுக்கு, A to Z தான் நியூமராலஜி. ஸோ அந்த இடத்துல 0க்கு வேல்யூ கிடையாது. 0 நீங்கள் எத்தனை 0 போட்டிங்கனாலும் எத்தனை 0 சேர்த்தாலும் கடைசியில் வந்துட்டு அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி என்ன ஒட்டப்படையாக வருதோ இல்லை என்ன ரெட்டப்படையாக வருதோ அதுதான் உங்களோட வந்துட்டு உங்களோட ராசி என்னது. ஓகே. ஸோ 0ங்கிறது வந்துட்டு நியூமராலஜியில் வந்துட்டு கிடையாது. நிறைய பேர் அதையும் தீர்க்கமாக சொல்லிடுறேன். 0ங்கிறது வந்துட்டு நியூமராலஜிலையும் கிடையாது, உங்களுக்கு இதுலேயும் கிடையாது 0 உங்களுக்கு. அதே போல் கிரகம் ஆதிக்கமும் நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள். புரியுங்க? நம்ம இதில் வந்துட்டு எல்லாமே வந்துடுறாங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, கேது எல்லாம், ஈவன் ராகு கேது கூட வந்துடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமான பிளானட் செவ்வாய் உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல செவ்வாய் வந்துட்டு வெளியில் வருது பாருங்க உங்களுக்கு. ஆனால் செவ்வாயோட ஆதிக்கம் வேற ஆதிக்கம் உங்களுக்கு. அவர் செய்கிற பேரோட பயங்கரமாக பண்ணுவார் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்துட்டு அங்கே செவ்வாய்க்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கல உங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டீங்க. ஆக்டிவேட் எப்படி சார் பண்றது? என்ன நம்பர் பிடிக்குமோ அந்த நம்பரே நீங்க வந்துட்டு எழுதுங்க பை ரைட்டிங். விருப்ப எண்ணுன்னு ஒன்று இருக்கா இல்லை நமக்கான எண்ணுன்னு ஒன்று இருக்கு? இல்லை மேடம், நல்ல அருமையான கேள்வி மேடம். உங்களோட பர்த் டேட் வந்துட்டு ஒரு விருப்ப எண்ணு மேடம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு நியூமராலஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நியூமராலஜி வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் வித் யுவர் நேம். புரியுதுங்களா? அப்போ நியூமராலஜி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க பேரில். ஒன்றும் கிடையாது, டபுள் போடுவாங்க. இப்போ எங்கள் பேர் வந்துட்டு எக்ஸாம்பிள் கார்த்திகேயன். கார்த்திகேயனுக்கு KEYINனும் போடலாம், KAYINனும் போடலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆல்ஃபாபெட்டை தூக்கிட்டு இன்னொரு ஆல்ஃபாபெட் போடும்போது அந்த எண் வந்துட்டு அந்த இடத்துல மாற்றம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் கார்த்திகேயனாக தான் இருப்பீங்க, அதுக்கு நீங்கள் வேறு பேரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல வந்துட்டு லெட்டரை வந்துட்டு ஆல்டரேட் பண்ணுவீங்க நீங்கள். புரியுதுங்களா? சங்கீதாவுக்கும் நீங்கள் எப்படி வேணால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? SANGATHAவும் போடலாம், GTHAவும் போடலாம் சங்கீதாவுக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வார்த்தைகள் அங்கே மாற்றும் போது நீங்கள் பேரை மாற்றலை, அங்கே இருக்க லெட்டர்ஸை மட்டும்தான் மாற்றுறீங்க நீங்கள். அது கூட வந்துட்டு இன்னொரு சேர்க்கலாம், இன்னொரு ஏ சேர்க்கலாம் உங்களுக்கு. புரியுங்களா? கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தான் மாறும் உங்களுக்கு. ஆனால் உங்கள் பேர் சங்கீதா தான், என் பேர் கார்த்திகேயன் தான். அப்போ அங்கே மாறும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்மைகள் மாறும். ப்ரொனன்சியேஷன் எப்பயுமே நீங்கள் சொல்வீங்க, நீ என்னவாக உச்சரிக்கிறாயோ அதாகவே நீ மாறிவிடுவாய். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பேர் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? சங்கீதான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் அந்த பேரை வந்துட்டு குட்டிச்சவர் பண்ணி நாஸ்தி பண்ணிடுவாங்க. சகின்னு கூப்பிட்டு அந்த இடத்துல சங்கீதா காணாமல் போயிடும், முழுமையடையாது. புரியுதுங்களா? யார் வீடாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் நேயருக்கு, நம்ம ஆதன் நேயர்களுக்கு இது மூலியமாக சொல்லிக்கிறேன், தயவு செய்து
குழந்தைங்க உங்கள் வீட்டில் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வச்ச பேரை வந்துட்டு முழுமையாக கூப்பிடுங்கள். நீங்கள் முழுமையாக கூப்பிடும்போது தான் நீங்கள் வச்ச பேர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் முழுமையடையாமல் கூப்பிட்டீங்கன்னா அந்த பேர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாது, அவங்களுக்கு வளர்ச்சி தடைப்படும். ஓகே சார். ஆமா. இப்போ நம்ம ஒரு பேர் எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் ஆமாம். எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேர் வைக்கிறீங்க? சும்மா சின்ன சாங்கியம் கிடையாது உங்களுக்கு. சாங்கியம் மீன்ஸ் உங்களுக்கு ரிச்சுவல்ஸ். இது வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாது சாங்கியம். நீங்கள் வந்துட்டு நான் இப்போ ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணி இப்போ யாகம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு பேர் வைக்கிறீங்க. எல்லாம் சான்ஸ்கிரிட்டு தமிழ் எல்லாத்துலேயும் ஆராய்ஞ்சு எந்த ஆல்ஃபாபெட்டு என்னது எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த லக்னம் இவ்வளோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த பேர் வைக்கிறீங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த பேரை வச்சு கூப்பிடும்போது ஷார்ட்கட்டில் எல்லாம் கூப்பிடுறீங்க நீங்கள். புரியுதுங்களா? இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க பேரே நான் எங்கள் தங்கச்சி பொண்ணு பேரே பாதியில் தான் கூப்பிடுவோம் நாங்கள். புரியுங்களா? இப்போ பவித்ரா அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் எனக்கே நினைக்கணும் நம்ம ஃபுல்லாக கூப்பிடணுன்ட்டு பவின்னு கூப்பிடுவோம். ஸோ அது ஃபுல்ஃபில் ஆதா பவித்ரா அப்படிங்கிறது? புரியுதுங்களா? ஃபுல்ஃபில் ஆனோம். நீங்கள் எப்போ அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆதோ அப்போ அவங்களுக்கு உயிர் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இவங்களும் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது பவின்னு சொல்லக்கூடாது, என் பேர் பவித்ரா. புரியுதுங்களா? முழுமை அடையணும். கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அந்த சயின்ஸை வந்துட்டு நீங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, வெளியில் எக்ஸ்போஸ் மீன்ஸ் பிரதிபலிக்கும் போது முழுமையாக பிரதிபலிங்க. என் பேர் இப்போ நான் வந்துட்டு என்னோட பேர் கார்த்திகேயன். ஆனால் எனக்கு எல்லாம் பொதுவாக என்ன நினைப்பாங்க, கார்த்திக்னு சொல்கிறது ஃபேஷனாக நினைப்பாங்க. நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. புரியுங்க? அப்போ கார்த்திக்னு சொன்னீங்கன்னா கேஎன் போயிடும். அப்போ கேஎன் அந்த இடத்துல வேலையே செய்யாது. எனக்கு தெரிஞ்சு நான் கேஎனை சேர்த்துருந்தா நான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கலாம். கார்த்திக் அப்படின்னும் போது என்னோட பேர் கிடையாது. கார்த்திக்ங்கிறது வந்துட்டு முழுமையான வார்த்தை தான் அதுவும். ஆனால் இது எனக்கு வைக்கும்போது கார்த்திகேயனை வச்சுட்டாங்க. அப்போ கார்த்திக்ங்கிறது முழுமை அடையலை, பாதி தான் இருக்குது, பாதி ஆக்டிவேட் ஆகலை. அப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் பாதி தான் கிடைக்கும், பாதி வந்துட்டு கிடைக்காது. ஸோ பேர் மாற்றம் வந்துட்டு மாற்றம் கொடுக்கும் மேடம். சரி, ஓகே சார். நம்ம வந்து நியூமராலஜியில் 0 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். இப்போ சில பேர்களும் இருக்குது, இந்த பூஜிதா, பூஜிஷா, பூஜா. இப்போ இது எல்லாமே 0 குறிக்கிறது தானே சார்? அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பேர் வந்து ஆக்டிவே ஆகாதா? இல்லை மேடம், அப்படிலாம் கிடையாது மேடம். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 0ங்கிறது வந்துட்டு ஓங்கிறது வேற உங்களுக்கு. புரியுதுங்களா? பூஜிதா அப்படிங்கிறது ஓ தான் வருது உங்களுக்கு, 0 வராதாங்க உங்களுக்கு. நீங்கள் தமிழில் எழுதினா கூட அந்த இடத்துல 0 வராது உங்களுக்கு. முழுமை அடைந்து விடுது. 0 அப்படின்னா தான் அது 0. பூஜிதா அப்படின்னும் போது அந்த இடம் வந்துட்டு அந்த ப்ரொனன்சியேஷனும் சரி, அந்த வார்த்தையோட மாற்றங்களும் மாறி போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் சான்ஸே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க உங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பேர் வைக்கிறீங்க, இப்போ வந்துட்டு ஆரம்பிக்கிறது தான் அந்த இதாக இருக்குன்னா ஃபுல்ஃபில் ஆகும்போது வராது. எக்ஸாம்பிள் ஒரு மாத்திரை பேரை கூட சொல்லலாம், ஒரு $0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 0ன்னு ஆகிடாது உங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்ஃபில் ஆகும்போது அதோட பேர் வந்து டால் ஆகிடுது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நீங்கள் 0ல் ஆரம்பிச்சிங்கன்னா கூட சரி, பூஜ்யா ஸ்ரீன்னு வாங்க. கரெக்டாக? இது பூஜா ஸ்ரீனா பூஜா ஸ்ரீ கிடையாது. நம்ம என்ன அவங்களுக்கு பார்க்குறோம், பூஜா ஸ்ரீங்கிறது ரொம்ப அருமையான பேர், ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பூஜ்யம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாது. அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீ தான் ஆக்டிவேட் ஆகும். ஸ்ரீங்கிற வார்த்தை பவரான வார்த்தை, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தை ஸ்ரீ. ஸோ இப்போ பூஜ்யா அப்படிங்கிறது வந்துட்டு பூஜ்யம் கிடையாது. பூஜ்யா அப்படின்னாலே அது ஒரு மகத்துவமான விஷயம். ஸோ இதுக்கும் பூஜ்யத்துக்கும் சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக. நியூமராலஜி பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க சார். எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.